Hello students, welcome to the channel The Royal Chemistry, all about chemistry. In the video la D block elements la general trends in properties discuss பண்ண போறோம். ஏற்கனவே நம்ம previous video la first property discuss பண்ணிருக்கோம், that is metallic nature. Second property transition metals. Second property is atomic radius. So இது unit 4 transition metals and inner transition metals லெசன்ல இருந்து எடுத்திருக்கோம். Transition metals are D block elements and inner transition metals are F block elements. So together we can say D block and F block elements. Let's see about the D block elements. So here D block we have 4 series are there which is present in the middle of the periodic table. So group number 3 to 12. Let's see. 3D series. It starts from scandium to zinc. 4D series starts from yttrium to cadmium. 5D series starts from lanthanides, then hafnium to mercury. 6D series we have actinides, then rutherfordium to copernicium. So these are the 4 D block series we have. Here I am going to discuss about the atomic radius of the D block elements. So in D block elements, first let's see about the atomic radius of the 3D series. Then little bit we can discuss about the 4D and the 5D series. So what about the atomic radius? Atomic radius, here we have the picture shown for you for the understanding of this atomic radius. இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் த ராயல் கெமிஸ்ட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு டி பிளாக் ஆர்பிட்டல்ஸோட அட்டாமிக் ரேடியஸ் பற்றின கிளியர் ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அங்கே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சரி, நம்ம இப்போ அட்டாமிக் ரேடியஸ் பற்றி கிளியர் ஐடியாஸ் வாங்க கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது அட்டாமிக் ரேடியஸோட டெஃபினேஷன் தான். ஸோ நம்ம லோயர் கிளாஸ்லாம் நிறைய தடவை அந்த டெஃபினேஷன்ஸ்லாம் படிச்சிருக்கோம். திருப்பி ஒரு தடவை உங்களுக்கு நான் ரீகால் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இங்கே வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸில் மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம் அந்த அட்டாமிக் ரேடியஸ் பற்றி. 3D சீரீஸ், 4D சீரீஸ், 5D சீரீஸ் அண்ட் 6D சீரீஸ். ஸோ இந்த டி சீரீஸ் எலிமெண்ட்ஸை வந்து நீங்கள் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்கனாலே அந்த எலிமெண்ட்ஸ் பற்றின நேம்ஸ் எல்லாம் கிளியராக தெரிஞ்சால் தான் நம்ம இந்த அட்டாமிக் ரேடியஸை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது அட்டாமிக் ரேடியஸ்னால் என்ன. ஸோ அட்டாமிக் ரேடியஸ்னால் என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். த ரேடியஸ் ஆஃப் அன் ஆட்டம், நத்திங் பட் த ரேடியஸ் ஆஃப் அன் ஆட்டம். ஓகே, அப்போது டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கிளியராக நம்ம சொல்லணும் இல்லையா? அப்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன், தட் இஸ் அட்டாமிக் ரேடியஸ் இஸ் தி ரேடியஸ் ஆஃப் அன் ஆட்டம், ஒரு ஆட்டமோட ரேடியஸ். ஓகே, what is the definition for that? The definition என்னன்னா distance between the atom's nucleus and the outermost shell. அந்த ஆட்டமோட நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லுக்கும் என்ன டிஸ்டன்ஸோ அதுதான் அட்டாமிக் ரேடியஸ். ஓகே, அதுதான் அப்போ நியூக்ளியஸுக்கும் அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் அட்ராக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அதை பற்றி தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஸோ நான் அட்டாமிக் ரேடியஸ்க்கு உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் பக்கத்தில் ஒரு அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கொடுத்துருக்கேன். 2 ஆட்டம் கம்பைன் ஆகி ஒரு மாலிகுலர் ஃபார்ம் கொடுத்துட்டு அதில் ஹாஃப் வந்து அட்டாமிக் ரேடியஸ்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ now we are going to see about the ionic radius. அட்டாமிக் ரேடியஸுக்கும் அயானிக் ரேடியஸுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. பட் டெஃபினேஷன்ஸ் என்ன அப்படின்னா, த அயானிக் ரேடியஸ் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் த எலக்ட்ரான் இன் த outermost shell of the ion. Outermost shell of the ion, distance between the nucleus and the electron which is present in the outermost shell of the ion. ஸோ இங்கே லித்தியமும் ஃப்ளூரின் எடுத்திருக்கோம். லித்தியம் வந்து Li+, ஃப்ளூரின் வந்து F-. The cations are always smaller than the anions and anions are always larger than the atom from which it is formed. So now the point is, யூஸ்வலாக நமக்கு அலாங் த பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் எப்போவுமே ஸ்டெடி டிக்ரீஸ் தான் இருக்கும். அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் கூட. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அலாங் த பீரியட் அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ். ஆனால் பாருங்கள், இந்த எதனால் டிக்ரீஸ் ஆகுற ரீசன் நம்ம சொல்லணும் இல்லையா? அங்கே எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்? எலக்ட்ரான்ஸ், எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் டு த சேம் சப்ஷெல்.
அதனால் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா என்ன? நியூக்ளியஸுக்கும் அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானுக்குள்ள அட்ராக்ஷனுக்கு பேர் தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அதனால் சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பீரியட் லெஃப்ட்லேருந்து ரைட் மூவ் பண்ணும்போது சைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். எலக்ட்ரான்ஸ்லாம் ஒரே சேம் சப்ஷெல்லில் ஆட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ that is அட்ராக்ஷன் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் த அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகும், சைஸ் டிக்ரீஸ் ஆகும். இதை பற்றி நம்ம 3D சீரீஸில் பார்க்கலாம். 3D சீரீஸில் எலிமெண்ட்ஸ் வந்து ஸ்காண்டியம் டு ஜிங்க் நமக்கு இருக்குது இல்லையா? அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அட்டாமிக் ரேடியஸ் அலாங் த y-axis and the elements along the atomic number along the x-axis. இப்போ ஸ்காண்டியம்லேருந்து நீங்கள் பாருங்கள், அந்த ப்ளூ பாக்ஸ் கவர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுதான். இப்போ ஸ்காண்டியம்லேருந்து வனேடியம் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அட்டாமிக் ரேடியஸ் அலாங் த பீரியட் டிக்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ தெர் இஸ் அ டிக்ரீஸ் இன் அட்டாமிக் ரேடியஸ் அலாங் த பீரியட். ஆனால் நீங்கள் வந்து குரோமியத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காப்பர் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து சேமாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ தேர் ஆஃப்டர் அப் டு காப்பர் அட்டாமிக் ரேடியஸ் வந்து நியர்லி ரிமைன்ஸ் த சேம். என்ன ரீசன் அப்படின்னா, இங்கே ஸ்காண்டியம்லேருந்து ஜிங்க் மூவ் பண்ணும்போது 3D சீரீஸில் இந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்லாம் 3D ஆர்பிட்டல்ஸில் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. அப்படி 3D எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணும்போது இட் பார்ஷியலி ஷீல்டு. ஸோ அப்போ என்ன நடக்கும்? இந்த இன்க்ரீஸ்டு நியூக்ளியர் சார்ஜ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த டைமில் நான் உங்களுக்கு இன்னொரு ஃபோர்ஸை பற்றி சொல்ல போகிறேன். தட் இஸ் த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆட் பண்ணும் இல்லையா 3D ஆர்பிட்டாலில், அது வந்து ஸ்ட்ராங்லி ரிப்பல் த 4s எலக்ட்ரான். ஸோ 4s எலக்ட்ரானுக்கும் 3D எலக்ட்ரானுக்கும் இடையில இப்போ ரிப்பல்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ at the beginning atomic size என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டியூ டு த ரீசன் இஸ் இன்க்ரீஸ் இன் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை விட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கிறதுனால பிகினிங்கில் சைஸ் டிக்ரீஸ் ஆகுது, ஸ்காண்டியம்லேருந்து வனேடியம் வரைக்கும். ஸோ நான் அந்த ப்ரீவியஸில் கூட உங்களுக்கு காமிச்சேன் என்ன ரேடியஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், அட்டாமிக் ரேடியஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்காண்டியம்லேருந்து ஜிங்க், தட் இஸ் ஸ்காண்டியம் டு ஜிங்க் வரைக்கும் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் குரோமியத்துலேருந்து காப்பர் மட்டும் கிளியராக பாருங்கள், அதுக்கு சைஸ் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஷின் ஹியர். என்ன கொஷின் கேட்பாங்க? ஏன் இப்படி வந்து குரோமியத்துலேருந்து காப்பர் வரைக்கும் சைஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? பாருங்கள், இப்போ இங்கே என்ன ஆகுது? சைஸ் வந்து ஏன் டிக்ரீஸ் ஆகுது பிகினிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து பார்ஷியலி cancelled by the increased screening effect of the electron. So effective nuclear charge repulsive force கேன்சல் ஆகப்படுது. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் பார்ஷியலாக, ஃபுல்லாக இல்லை பார்ஷியலாக கேன்சல் ஆகுது. ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜஸ் தட் இஸ் பார்ஷியலி கேன்சல்டு பை தி இன்க்ரீஸ்ட் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஆஃப் த எலக்ட்ரான் இன் த d ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் த penultimate d subshells. ஸோ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். காப்பர் டு குரோமியமோட அட்டாமிக் ரேடியஸ் ஏன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது? ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். காப்பர்லேருந்து குரோமியம் ஏன் அட்டாமிக் ரேடியஸ் கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது? நமக்கு ரெண்டு ஃபோர்ஸ் பற்றின ஐடியாஸ் இருக்குது இல்லையா? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஸ் வெல் அஸ் த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த 3D எலக்ட்ரான்ஸ் அண்ட் த 4s எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கே என்ன ஆகும்னா, இன்க்ரீஸ் நியூக்ளியர் சார்ஜ் அண்ட் இன்க்ரீஸ்டு ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் பேலன்ஸ் ஈச் அதர். ஸோ பார்ஷியலாக கேன்சல் ஆனால் சைஸ் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடுது. ஸோ தே ஆர் பேலன்ஸ் ஈச் அதர். ஸோ வாட் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி ஹியர் த அட்டாமிக் ரேடியஸ் பிகம் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் ஃப்ரம் காப்பர் டு த குரோமியம். ஸோ காப்பர்லேருந்து குரோமியம் போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ நவ் லெட்ஸ் see about that in picture form. Here we have the red color shows that the electron in the outermost shell repel each other with the electron in the innermost, and the blue color represents then attraction between the nucleus and the outermost electron. So automatically effective nuclear charge here, that is about that blue color is the effective nuclear charge balanced with the repulsive force. So that's why the chromium to copper we have the atomic radius remains constant. Now let me show you here weak shielding of orbitals enable the nucleus to pull each other outer electrons. The strong field means it defends the outer electrons from the nuclear attraction. So the picture shows that one only. Okay, clear for you? Now let's see the next one. Atomic radius increases towards the end. So end க்கு போகும்போது atomic radius ஏன் increase ஆகுது?
அதுக்கு முக்கியமான காரணம் டி எலக்ட்ரானை இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. 3D 1ல் ஸ்டார்ட் ஆகி 3D 10 வரைக்கும் நம்ம எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுறோம் ஸ்காண்டியம்லேருந்து டைட்டானியம். ஆனால் நமக்கு 5 ஆர்பிட்டால்ஸ் தான் இருக்குது. 5க்கு மேலே எலக்ட்ரான்ஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பேரிங் நடக்கும். ஸோ அதான் ரீசன். பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த டி ஆர்பிட்டால் டேக்ஸ் பிளேஸ். ஸோ வாட் வில் ஹேப்பன்? ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த பேர்ட் எலக்ட்ரான் in the d orbitals become very much high. So what will happen automatically? And it's very dominant towards the end. So what will happen? That's why this causes the expansion of the electron cloud, resulting in increased atomic size at the end. ஸோ இப்போ யார் ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் டாமினேட் ஆகுது. அதனால சைஸ் வந்து போக போக அங்கே சைஸ் கடைசியில் எண்டில் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட்டில் 2 பேருக்கும் ஸ்காண்டியம்லேருந்து வனேடியம் வரைக்கும் நியூக்ளியர் சார்ஜ், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்கும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கும் இடையில ஒரு பார்ஷியலி கேன்சல் ஆச்சு. இடையில குரோமியம் டு காப்பரில் வந்து 2 பேரும் பேலன்ஸ் ஆனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க டாமினன்ட், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு டாமினண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் see this graphical representation now. This is about 4D series, yttrium to cadmium. So let me explain about the radius, atomic radius of the element which is present in the 4D and the 5D series. 4D and 5D seriesல எப்படி elements வந்து atomic radius எப்படி இருக்குங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So first question, that is about the elements of the second and third transition metal series have almost equal atomic radii. Why? செகண்ட் அண்ட் தேர்ட் டிரான்சிஷன் மெட்டல் சீரீஸ்னால் வேற ஒன்றும் கிடையாது. அது வந்து 4D சீரீஸும் 5D சீரீஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் டிரான்சிஷன் மெட்டல் சீரீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த செகண்ட் வந்து பிளாக் கலர்லேயும் அந்த தேர்ட் டிரான்சிஷன் மெட்டல் சீரீஸை நான் ரெட் கலர்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த ரெண்டும் மர்ஜ் ஆகி உங்களுக்கு கிராஃப் தெரியுது. ஸோ சைஸ் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. ஸோ அப்போ 3க்கு கீழே தான் 3D கீழே தான் 4D இருக்குது, 4Dக்கு கீழே தான் 5D இருக்குது. இப்போ நம்ம குரூப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அட்டாமிக் ரேடியை டவுன் த குரூப் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம் ஹியர் த ஃபில்லிங் அப் ஆஃப் 4f ஆர்பிட்டால் பிஃபோர் 5D ஆர்பிட்டால் ரிசல்ட்ஸ் இன் த ரெகுலர் டிக்ரீஸ் இன் த அட்டாமிக் ரேடியை. ஸோ 4f ஆர்பிட்டால் ஃபில் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த லேந்தனைட் கான்ட்ராக்ஷன் வரும் இல்லையா? லேந்தனம்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஹாஃப்னியம்க்கு அப்புறம் ஹாஃப்னியம் டு மெர்க்குரி. அப்போ லேந்தனம்க்கு டு ஹாஃப்னியம் உள்ள எலமெண்ட்ஸில் லேந்தனைட் கான்ட்ராக்ஷன் வர்றதுனால தான் 3D சீரீஸ்லும் அப்புறம் 4D சீரீஸ் 5D சீரீஸோட சைஸ் வந்து சிமிலராக இருக்குது. இங்கே நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஜிர்கோனியம் அண்ட் ஹாஃப்னியம். த 4D சீரீஸ் whereas ஹாஃப்னியம் present in the 5D series. Down the group size increases but here they have similar size due to lanthanide contraction. So now we have that. இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அட்டாமிக் ரேடியஸ் அலாங் த 3D சீரீஸ், ஸ்காண்டியம் டு வனேடியம் சைஸ் டிக்ரீஸ் ஆகிறதும், குரோமியம் டு காப்பர் கான்ஸ்டன்ட் ஆகிறதும், ஆஃப்டர் காப்பர் அகைன் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் பற்றின டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்ஸை நீங்கள் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அயனைசேஷன் என்தால்பி ஆக்சிடேஷன் ஸ்டேட் பற்றினது. சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Thank you for your support too.